விஜயுடன் மோத ரஜினி எடுத்த முடிவு. 2026 ஆண்டு பெரும் எதிர்பார்ப்புகளுடன் வெளியாக உள்ள தமிழ் சினிமாக்கள் குறித்து இந்த தொகுப்பில் அறியலாம். இதில் விஜயின் கடைசி திரைப்படமாக கூறப்படும் ஜனநாயகன் மற்றும் ரஜினி நடிகர் வெளியாகி பெரும் ஹிட்டடித்த ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் ஆகியவையும் அடங்கும். அரசியல் பயணத்தை தொடர்ந்து விஜய் நடிப்பில் வெளியாகும் கடைசி திரைப்படம் என கூறப்படும் ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ளது. வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையமைத்துள்ள இப்படத்தில் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மம்தா பைஜு என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் ஹிட் அடித்த ஜெயிலர் படத்தின் 2வது பாகத்தின் மூலம் ரஜினிகாந்த் மற்றும் நெல்சன் திலீப்குமார் கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளது. சிலை கடத்தலை மையமாக கொண்ட முதல் படத்தின் அடுத்த பாகமாக ஜெயிலர் 2 உருவாகியுள்ளது. இந்த 2 படங்களுமே ஒன்றாக போட்டி போட இருப்பதாக செய்திகள் வெளியாகின. விஜய் தற்பொழுது முழுக்க அரசியலேயே கவனம் செலுத்தி வருகிறார். அவர் தொடங்கிய தமிழக வெற்றி கழக கட்சி தேர்தலை முன்னிட்டு வேகமாக வேலை பார்த்து வருகிறது. ஜனநாயகன் படம் ஒரு சாதாரணமான படமாக இல்லாமல் அவர் ரசிகர்கள் கொடுக்கும் கடைசி சினிமா நினைவாகவே பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்தின் பிரச்சனை இந்த படம் அரசியல் பின்னணியில் உருவாகி இருக்கிறது என்பதால் தான் சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது என்ற பேச்சு உள்ளது. தேர்தல் முடிவடைந்த பிறகுதான் இந்த படத்தை வெளியிட முடியும். இதனால் எலெக்ஷன் முடிந்து ஜூன் மாதம் விஜயின் பிறந்த நாளுக்கு இந்த படம் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்கிறது. அதே சமயம் ரஜினியின் ஜெயிலர் 2 படம் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ரஜினி விஜய் மோதல் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு இருந்த நிலையில் தற்போது ஒரு தகவல் வந்திருக்கிறது. ரஜினிகாந்தும் நேரடியாக மோதவிடலாம் எனவும் சிக்னல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீப காலமாகவே ரஜினி விஜய் ரசிகர்களுக்கிடையே போட்டி அதிகரித்து வருகிறது. இவர்கள் நேரடியாக படத்தை போட்டியிட்டால் தமிழகம் முழுக்க பெரும் பரபரப்பு தான். ஜெயிலர் மிகப்பெரிய ஹிட் அடித்ததால் அடுத்த பாகம் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறது. ஜனநாயகன் அரசியல் கதையுடன் வருவதால் ரஜினி மீண்டும் வசூல் கிங் என்பதை நிரூபிப்பார் என கூறப்படுகிறது.